எம்மா என்னடி எம்மா எங்கம்மா கேசரியா சீக்கிரமா கொண்டு வா. இருடி கொண்டு வரேன். கேசரி செய்யறேன்னு உள்ள போனேன். இப்ப 2 மணி நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரம் அம்மா கேசரி செய்யறேன். உனக்கு செய்ய தெரியுமா செய்ய தெரியாதா? உன் பேச்ச கேட்டேன்ல என்ன சொல்லணும். நீ கேசரி செய்யறேன்னு இவங்க 2 பேர்த்தையும் வேற வந்து உட்கார வச்சிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும். ஏய் ஏய் ரொம்ப ஓவரா பேசுன வந்து வாயை கிழிச்சு புடிவேன் பாத்துக்க. அப்புறம் என்ன, நீ இப்ப உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு நேரமா யாராச்சும் கேசரி செய்வாங்க? அடியே வேணுமா நீ வந்து செஞ்சு பாருடி. இல்ல இல்ல வேணாம் வேணாம், நீ பையவே செஞ்சு கொண்டு வா. வாய் பேச்சு கொண்டு குறைச்சல்லடி, இங்க வந்து செஞ்சு பார்த்தாவள தெரியும். ஆவுன்னு இதை வேற சொல்லிடுறான். எப்போ மாதிரி அங்க பாருடி கேசரி வந்துருச்சு. ஐய் ஐய் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க. இருடி மொதல் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். ஏன் அதை மொதல் எனக்கு கொடுத்தா என்னவா? பெரிய மகளையும் மருமகளையும் காப்பாத்துறியாக்கும். எத்து அவளுக்கே முத கொடுங்க. அவ கிடக்கா, நீங்க சாப்பிடுங்கம்மா. ஆமாடி, என் பெரிய மகளையும் மருமகளையும் தாண்டி காப்பாத்துறேன். ஏன் அப்படி? எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு மனசியா தெரியலையோ? ஆமாடி, கடைசி காலத்துல எனக்கு அதையே தாண்டி கஞ்சி ஊத்தும். ஏமா உனக்கு இதே ஓவரா தெரியல? ஏன் உங்களுக்கு நானும் கஞ்சி ஊத்த மாட்டேனோ? ஆமா நீ தானே நல்லா ஊத்துவ. நீ பேசுற பேச்சுக்கு எங்களை இருக்க முடிய விரட்டி விட்டுருவேன்னு தெரியலையேடி. எம்மா ஏமா அப்படிலாம் சொல்றீங்க? நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. இல்லடி தங்க பிள்ளை, நான் போய் என் பிள்ளை அப்படி சொல்லுவேனா? அம்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. போங்கம்மா, விளையாட்டு கூட நீங்க அப்படி சொல்லாதீங்க. என் பிள்ளைக்கு எங்க மேல இவ்வளோ பாசம். பெரியம்மா பாப்போம் பாப்போம், இவ கஞ்சி ஊத்துறலா வீட்டுக்கு வர மருமக கஞ்சி ஊத்துறலான்னு. நான் தான் கஞ்சி ஊத்துவேன். எங்க அம்மா அப்பாவை நான் யார்ட்டையும் விட மாட்டேன், நானே பார்த்துக்கிடுவேன். அம்மா நீ தானே நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்சு போயிடுவேன். கல்யாணம் முடிஞ்சு போனாலும் எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் கூட்டிட்டு போயிடுவேன். நாங்க கூட்டு போக விட்டுருவோமா? அம்மாவும் அப்பாவும் எங்க கூட தான் இருக்கணும். உன்னைத்தான் அடிச்சு பத்தி விட்டுருவோம் பாத்துக்க. பத்தி விடுவேன் நல்லா பத்தி விடுவேன். நான் அப்பாவை வீட்டோட மாப்பிள்ளைய பார்க்க சொல்லிடுவேன் பாத்துக்க. யாரும் எங்கேயும் போவேனா, எல்லாரும் ஒரே வீட்டுல இங்கேயே இருப்போம். எம்மா எதுக்குமா அந்த பேச்சுலாம்? இப்ப அவளுக்கு இப்பதான் பூமாரி படிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கெல்லாம் இன்னும் 10-15 வருஷம் இருக்குல்லம்மா. அப்புறம் எதுக்குமா இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி ஆனந்து, சரி வாய் ஆனந்து. அம்மா கேசரி கிண்டி இருக்கேன், அந்த உட்காந்து சாப்பிடு. சரிம்மா. வாண்ணே இங்கே வந்து உட்காரு. இருக்கட்டும் பூமாரி, இங்கே உட்காந்துக்கிறேன். சரிண்ணே. இந்த பூமாரி இந்த வாங்கிக்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஆஹா ஆஹா, வயிற்றுல போட்டோன்னே கரையுதே. நிஜமாவா? அப்புறம் என்ன வரைக்கும் கேட்டேன் உனக்கு கேசரி செய்ய தெரியுமா செய்ய தெரியாதான்னு? சும்மா தானே கேட்டேன், உனக்காவது தெரியாம இருக்கதாவது. ஏ பூங்கடி, ஏ பூங்கடி. ஏங்க என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு வரீங்க? நல்லா சொல்லுவியே, கத்திக்கிட்டு வரேன். நம்மள கத்திக்கிட்டு வரேன். எப்ப என்னாச்சு? ஏன் இப்படி கோவப்படுற? அவங்க ஆத்தாட்ட ஒரு வேலை உருப்படியா சொன்னா உருப்படியா செய்யறாளா? ஒரு வேலை உருப்படியா செய்யறது இல்ல. இந்த வீட்டுலலாம் இருக்கிறத வச்சுட்டு என்னதான் செய்யறத தெரியல. ஏங்க நான் என்னங்க தப்பு பண்ண? ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்யறத எனக்கே தெரியல. ஏங்க நான் என்ன தப்பு பண்ணேன்? அதையாச்சும் சொல்லுங்க. ஏன்பா என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? நைட்டே விட்ட படிச்சு படிச்சு சொன்னேன்டா. மல்லிகைப்பூ தோட்டத்துல பூ நிறைய பூத்து கிடக்கு, பறிக்க ஆள் கூப்பிடுன்னு இவட்ட சொல்லி சொல்லி விட்டேன்டா. படிப்படியா சொன்னேன், ஆனா இவ ஆள் கூப்பிடவே இல்லடா. ஐயோ ஆமா நைட்டே சொன்னீங்கல்ல என்கிட்ட. ஐயோ மறந்தே விட்டீங்க. மறப்படி மறப்ப, நல்லா மறப்ப. மத்ததுக்குள்ள மறக்கிறியா நீ? எப்ப கோவப்படாதீங்க பாவம்பா அம்மா. எனக்கு இப்ப எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? இப்ப பூ விலை கொஞ்சம் விலையா விக்குது. இவெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்ய போறனோ எனக்கே தெரியல. ஏமா என்னாச்சு? ஏன் இப்படி மறந்தீங்க? ஆனந்த் எனக்குன்னு வயசாய திரும்புது. நானும் இப்ப கிளம்பி ஆயிட்டேன். ஏமா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமா ஆனந்த், இப்ப வயசு போக போக மறதி அதிகமாயிடுச்சியா. அன்னைக்கு அப்படித்தான் சோத்துல உப்பு போடணும்னு நினைச்சு உப்பே போடலையா, மறந்தே போயிட்டேயா. ஆமா ஆமா தெரியும் எனக்கும். நீ எதுக்கு அழுகுற? அழுகாம இரு. என்ன பண்ணலாம்? இப்ப என்னையா பண்றது? இப்பெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நான் நல்லா யாவப்பட்டு சொல்லியிருப்பேயா. சரி விடுங்க, அதான் முடிஞ்சிருச்சுல. அடுத்து என்ன செய்யலான்னு பார்ப்போம். சரி வாங்க தோட்டத்துக்கு போவோம். சரி ஆனந்த் வா போவோம். குமாரி சொல்லு, நம்மளும் போவோம். என்ன நாங்களும் வர்றேனே. என்னது நீங்களும் வர்றீங்களா? ஆமாண்ணே நாங்களும் வரோம். நாங்களும் வந்தா வேமா
பூவை பறிச்சு அப்படியே சந்தையில போட்டு வந்துடலாம்ல. ஆமா, உங்க அம்மா வீட்டுல தானே இருப்பா காயத்ரி? போய் உங்க அம்மா, சின்ன பொண்ணு, முனிய மத்த எல்லாத்தையும் கூட்டு வரீங்களா? சரித்தா, நான் போய் கூட்டு வரேன். ஏன் பூமாரி, இத்தனை நாள் மல்லிகைப்பூ தோட்டம் இருக்கு நீங்க சொல்லவே இல்லை. என் கைதெல்லாம் மக்கள் போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பூமாரி, இந்த இடம் பார்த்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு? அதான் உங்களுக்கு தாங்க, எங்களுக்குலாம் பார்த்து பார்த்து பழகி போயிடுச்சு. அவ அப்படித்தாண்டி தூணுக்களை பார்த்தா ரசிப்பா, காடகரையை பார்த்தா ரசிச்சுக்கிட்டு இருப்பா. இயற்கை அழகு உங்களுக்குலாம் என்னடி தெரியுது? ஆமாடியாத்தா, நீங்க இயற்கையை ரசிக்கிறவங்கதான். அடியே பேசிக்கிட்டு இருக்காம வேம பாருங்கடி, லேட் ஆயிடுச்சு. அப்புறம் மார்க்கெட்டை மூடிட்டு போயிட போறாங்க. சரிம்மா சரிம்மா, நாங்க வேம பறிக்கிறோம். மத நீ வேம பறி. இவளைய வண்டி கூப்பிட்டு வந்தாங்க. இங்கேயும் வந்து நம்ம கழுத்தெடுத்துக்கிட்டு இருக்காளேடி. முதல்ல இவளை வீட்டுக்கு பத்தி விடுங்கடி, அப்பனா தாண்டி பேசாம இருப்பா. அடியே வேலை இல்லாதவளா, வேமா பறிங்கடி. என்னமோ வேமா பறிங்கடின்னு சொன்னா கதை பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காளுங்க குமரிய. ஏன்தே நாங்க குமரினா நீ என்ன கிளவியா? ஆமாடி, ரொம்ப முக்கியமுடி. இதுக்கப்புறம் நான் கிளவியா இருந்தேன்னா குமரியா இருந்தேன்னடி. நீ கிளவியா குமரியா அதை முதல் சொல்லு. நானாடி, நான் பாதி கிளவிடி பாதி குமரிடி. ஏன்த்த நல்லா பேசுறியத்த? ஆமாடி, என்னை விட்டா ஒரு நான் ஃபுல்லா பேசிக்கிட்டு தாண்டி இருப்பேன். பேசிக்கிட்டே இருப்பியா? அப்ப வேலை யார் பாக்குறது? பேசிக்கிட்டே இருந்தாலும் நம்ம வேலைலாம் கண்மணி நடக்க முடி. கண்மணி பார்த்து பார்த்து கண்ணுன்னு சுற்றுற போகுது. இங்க பாருங்க ஆனந்தி அக்கா, ஒரு செடியில எவ்வளவு பூ இருக்குன்னு. ஆமா பூமாரி, இவ்வளவு அழகா இருக்கு பாரு. வாங்க இதை பறிச்சுட்டு போய் நம்ம வச்சுக்கிடுவோம். வேணாம் பூமாரி, இருக்கட்டும். வாங்க பாருங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே வைப்போம், நம்ம டெய்லியுமே வைக்க போறோம். சரி சரி. பூங்குடி அக்கா, இதை முன்னாடியே ஞாபகம் வச்சிருந்தா இப்படி வசவாங்க தேவையில்லையில. ஆமாடி, அதை சொல்லுடி. என்னடி செய்யறது? எல்லாம் என் தலை எழுத்துடி. என்னம்மா உங்க தலையெழுத்து? ஏம்மா அப்படிலாம் பேசுறீங்க? அப்புறம் என்னடா செய்யறது? உங்க அப்பனை கட்டிட்டு வந்து அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு இந்த பொழப்பு தாண்டா. ஏன் நான் தான் ஆளை கூப்பிட்டு பூவை பறிக்கணுமா? அந்த ஆளை கூப்பிட கூடாதா? சரி சரி விடுக்கா. என்னடி செய்யறது? என் வாழ்க்கையில எல்லாமே இப்படியே போயிடுச்சுடி. ஒரு நாள் நானும் நிம்மதியான வாழ்க்கையே இல்லடி. ஏன்க்கா நீயா ஞாபகப்படுத்தி ஆளை கூப்பிட்டுருந்தேனா? எதுக்குக்கா அண்ணன் உன்னை வைய போறாரு? அதை சொல்லுங்க சின்ன பண்ணாக்கா. பாருடி, இவனும் சேர்ந்து அவங்க அப்பையும் கூட சேர்ந்து பேசிக்கிட்டியாண்டி. அப்பையும் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு இல்லம்மா, நீ முன்னாடியே ஞாபகம் வச்சிருக்கணும், இல்லை ஏன்ட்டனாலும் சொல்லியிருக்கணும். அதானடா, அதையும் நான் மறந்துட்டேன் பாரு. இப்போ இவங்க இருக்காங்க, இவங்க இருக்கிறதுனால எல்லாம் சேர்த்து பறிச்சுட்டுவான். ஆமாடா ஆனந்து, இவங்களும் இல்லாட்டி நாரி போயிருக்கும்டா நாரி. உங்க அப்பி அவ்வளவுதான், தாண்டம் ஆடிடுவார் தாண்டம். ஆமாம், நீ செய்கிறது அப்படி. ஆமாம், அப்போ என்ன மார்க்கெட்டில் கொஞ்சம் வழியாக விற்கிது பூவு. இந்த காலத்தில் மல்லிகைப்பூ வர்றதே அதிசயம். அதுவும் நம்ம தோட்டத்தில் இந்த வட்டம் தான் என்னமோ அதிசயமாக இந்த காலத்தில் சீசனே இல்லை, இப்போ போய் பூ பூத்துக்கிட்டு இருக்கு. உங்க அப்பி விடாம அந்த மருந்து இந்த மருந்துன்னு வாங்கி அடிச்சாரேடா. அப்ப பூக்காம என்னடா செய்யும்? ஆமாம், அப்படி அடித்த மனுஷனுக்கு அப்புறம் பூவை பறிக்கலாட்டி கோவம் வராதா? சரி சரி விடுங்க, அதான் பறிச்சாச்சுல, இப்போ என்ன? அங்கிட்ட இங்கிட்ட எல்லா இடத்துலயும் பாய்ச்சாச்சுலையா ஆனந்தி? எல்லா இடத்துலையும் பறிச்சாச்சுமா. உங்க அப்பனுக்கு போன் போட்டு வர சொல்லுடா, வந்து இந்த பூவை போய் மார்க்கெட்ல போட்டு வரட்டும். சரிம்மா. ஹலோ ஹலோ, எப்பா எங்கப்பா இருக்க? தோட்டத்தில் தாண்டா இருக்கேன். பாப்பா, நாங்களும் மல்லிகைப்பூ தோட்டத்தில் தான் இருக்கோம். பூவெல்லாம் பறிச்சாச்சு, வந்து தூக்கிட்டு போ. அதுக்குள்ளேயும் மாட பறிச்சிட்டீங்க? ஆமாம் ஆமாம், வேமா வா. ஏன்டா ஆனந்தி, உங்க அப்பனுக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கோவம் வருது? ஏமா, அந்த மனுஷன் என்னைக்குமா கோவப்பட்டிருக்காரு? அதானே, அந்த அண்ணன் கோவப்பட்டு நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. நல்லா சொல்லுவீங்களே கோவப்பட மாட்டாருன்னு, அந்த அளவுக்குலாம் மூக்கு மேல கோவம் வரும். ஆனந்து, எப்புட்றா? என்ன எப்புட்றா? இல்லடா, இப்போதான் வீட்டில் வந்து சத்தம் போட்டு வந்து அதுக்குள்ளே பூரா பூவையும் பறிச்சிட்டிங்களேடா. ஆமாம் ஆமாம், நல்லா பேசுவேன். அந்த பின்னாடி இருக்கு பூவு, நீ தூக்கிட்டு போ. பூங்கொடி பூங்கொடி. இந்த மனுஷன்ட்டெல்லாம் பேசவே கூடாது. ஆனந்த், என்னடா உங்க ஆத்த அப்படி கோச்சிட்டு போறா? பூங்கொடி பூங்கொடி நில்லு. போய் அங்கிட்டு உங்ககிட்டலாம் பேசவே கூடாது. காலையில் வந்து நம்மளை அந்த வருஷம் வந்து விட்டு இப்போ வந்து பூங்கொடி நோங்கொடியும் ஆளும் மண்டையும் போகிற நாள்லாம். ஆனந்த், என்னடா உங்க ஆத்த அப்படி வந்துட்டு போறா? நான் என்னடா செஞ்சேன்? ஏண்டா பூ பறிக்க ஆளு கூப்பிடலன்னு சத்தம் போட்டது ஒரு தப்பாடா? தப்பு தாயா, தப்புத்தான். தலை பார்க்கட்டு இருடி, உன்னை ஒரு நாள் வச்சுக்கிறேன். நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேனே, அப்புறம் எப்படி நீ வச்சுக்கிருவ? நீ வீட்டுக்கு வாடி, எப்படி வச்சுக்கிறது நான் பார்த்துக்கிறேன். அம்மா அம்மா, அடி ஆத்தி ஏறாதி, என் பிள்ளை
இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு அந்த மனசை வரட்டும் பாத்துக்கிறேன். என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு? இன்னைக்கு என்ன கோவத்துல இருக்கான்னு தெரியலையே. உலக வேற காஞ்சிச்சு, போய் அரிசி கழுவி போடும். பூங்கொடி ஐயோ இன்னும் கோவத்துல தான் இருக்கா அவளையே. பூங்கொடி இந்தாம்மா பூ போட்ட காசு. அதை நீயே வச்சுக்கயா, எனக்கு ஒன்றும் அந்த காசு ஒன்றும் வேணாம். ஏமா அப்படிலாம் பேசுற? நீ மட்டும் காலையில என்ன பேச்சு பேசுன? பூங்கொடி தெரியாம பேசிட்டேமா, விடுமா. வாயா. என்னடி விட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அப்படித்தாயா பேசுவேன் நானு. என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு? எம்மா எப்பா எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு வச்சுக்கோ, ஒழுங்கு உங்க அப்பயே விட்டு கொடி போயிரு. எப்பா ஏன்பா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் என்ன பூமாரி, உங்க ஆத்தா என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா ரொம்ப? சொல்லுவையா சொல்லுவையா சொல்ல மாட்டேன். நீ நம்பி கல்யாணம் முடிச்சிட்டு வந்தேன்ல, நல்லா சொல்லுவேன். எப்பா ஏன்பா அப்படிலாம் பேசுறீங்க? அம்மா பாவம்பா. பூமாரி நீ எதுக்கு பழுதுகிட்டு இருக்க? எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? சண்டை போடாம இருங்க. சரி பூமாரி, நான் சண்டை போடல, அழுகாத. இந்தாவத உங்க அம்மாட்ட கொடுத்துரு. ஆமா, அப்படி வெறும் கையை ஆட்டிட்டு வராட்டி மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிட்டு அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வந்திருக்கலாம்லையா? ஏண்டி நீ என்ன சொல்லியாடி விட்ட? ஏன் சொல்லி விட்டா தான் செய்யணுமா? ஏண்டி சொன்னா தானேடி எதுவும் வாங்க முடியும், இது வேணும் அது வேணும்னு கேட்டா தானேடி வாங்க முடியும். மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்கேடா பூமாரி, ஒண்ணுமே சொல்லாம அது வேணும் இது வேணும்னா எதடா நான் வாங்கிட்டு வர்றது? அப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது நொட்டை இது சொட்டேன்ட்டு வாடா உங்க ஆத்தா. ஆமா, இப்ப நீ தான் வாங்கி கொடுத்து தள்ளிட்ட. நானும் அது நல்லா இல்ல இது நல்லா நினைக்க சொன்னேன். ஆத்தா மகமாயி என்னைய ஆளை விட்டுரு ஆத்தா. எது வேணும்னாலும் நீயே போய் வாங்கிக்க. ஏய்யா நீ மார்க்கெட்டுக்கு தானே போன, வாங்கிட்டு வந்திருக்கலாம்லையா? பாருடா மறுபடியும் ஆரம்பிக்கிறா. உன்கிட்ட தான் நான் காசை கொடுத்துட்டேன்ல, நீ போய் அது வாங்கினாலும் சரி, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு கூட ஒண்ணும் வாங்காம வந்திருக்கீங்க. பிள்ளைகளுக்கு வீட்டுல கிடக்குல்லடி, வீட்டுல இருக்கிறது பத்தாதா? ஆமா, இதெல்லாம் திங்கிற தேனுக்கு வீட்டுல கிடக்கு. ஆமா, தனத்துக்கு மேலே தேவையில்லாம நீ இருக்கிற. நான் மட்டும் தான் திங்கிறேனோ, நீங்களும் திங்கவே மாட்டீங்கல்ல. ஆவுன்னா என்ன நீ என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்க? ஏண்டி வீட்டுல கிடக்குறதுல முக்காவாசி நீ தான் திங்கிற. அந்த பையனுக்கு நானும் ஒண்ணு கொடுக்குறியாடி? சரி சரி விடுடி, சின்ன பிள்ளை தானே, தின்னுட்டு போட்டும். அது திங்கிறதுக்கெல்லாம் கணக்கு பார்ப்பாங்க. ஆமா, அதுக்கெல்லாம் இப்ப யார் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா? அதுக்கெல்லாம் கணக்கு பார்த்தா மாசத்துலலாம் 1000 கணக்குல போகும். 1000 கணக்குலையா? நம்ம என்ன 1000 கணக்குலையா திங்கிறோம்? ஏம்மா இதுல உனக்கு ஓவரா தெரியல? வாங்கி கொடுக்கறது ஒரு முறுக்கு பாக்கெட்டு, ஒரு ரொட்டி பாக்கெட்டு, ஒரு சேவு பாக்கெட்டு. சொல்லுவடி சொல்லுவ, நல்லா சொல்லுவ. நான் திங்கிறேனே சொல்றீங்களா? இனிமே நான் திங்கவே மாட்டேன் போங்க. திங்காம நீ தானே அப்படி திங்காம இருப்ப. தெரிஞ்சா சரி. அவ கிடக்காடா, நீ சாப்பிட்றா. சாப்பிட்றதுக்கு தாண்டா எல்லாம், அப்புறம் தாண்டா மற்றதெல்லாம். உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு சரியாத்தான் போகும். நான் போய் வேலையை பாக்குறேன். இந்தம்மா நான் விளையாட போறேன். சரி போங்காடி, நானும் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். சரி சரி. அவ்வளோ நல்லா கோச்சு போச்சிருச்சு. ஏ பூங்கடி அக்கா என்ன பண்ற? வாங்கடி வாங்கடி உட்காருங்கடி. சோறு வச்சுக்கிட்டு இருக்கேன்டி. சோறு வச்சிரியா? சரி சரி. என்ன குழம்பு? என்ன குழம்புன்னு வைக்கன்னு தெரிலடி. வீட்லயும் ஒரு காய்கறியும் இல்லை. மார்க்கெட்டுக்கு போய் தாண்டி வாங்கிட்டு வரணும். ஏன்க்கா காட்டில் காய் எதுவும் இல்லையா? காட்டில் என்னடி காய் வருது? இந்த பீக்கங்காய் வெண்டைக்காய் இதானடி வருது. போய் தக்காளி வெங்காயமாக வாங்கிட்டு வரணும்டி. ஆமாக்கா, எனக்கும் காய் ஒன்றும் இல்லை. இந்த காய்காரங்க வேற வரலையாடி? ஆமாக்கா, அந்த ஆள் நினைச்சா வருவாரு, நினைச்சா வரமாட்டாரு. மார்க்கெட்டுக்கு போற வரீங்களாடி? வர்றேன்க்கா. குழம்பு புளிய கரைச்சி வச்சுட்டு வாரேன்டி, போவோம்டி. சரிக்கா, வாக்கா போவோம். அப்படியே அந்த ராசாத்தி வரலான்னு கேட்டுக்கங்கடி. அப்புறம் கூப்பிடலான்னு சண்டை விடுவா. சரிக்கா, நான் போய் பெய்யில எடுத்து வைக்கிறேன், நீ சோற காய்ச்சிட்டு வா. சரிடி. சரிக்கா, நானும் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரிங்கடி. எம்மா என்னடி வயிறு பசிக்குதா? சோறு வேணுமா? அதெல்லாம் வேணாம். அதான் நீ அவனை சோறுனத்தை உள்ள வாங்காதே. மேத்தி நின்று நல்லா திம்ப. திண்டா ஏன்டி இப்படி இருக்க? அதான் எனக்கும் தெரியல. நீ திங்கிறதெல்லாம் எங்க தான் போகுமோ? அதான் இருக்கட்டும், மார்க்கெட்டுக்கா போற? ஆமாடி, வெளியே நின்று கேட்டு வந்துட்டியோ? ஆமா, நீங்க பேசுறதுதான் தெருவுக்கே கேக்குது. ஏண்டி நாங்க என்ன அவ்வளோ சத்தமா வாடி பேசிக்கிட்டு இருந்தோம்? இல்ல இல்ல, நீங்க நின்றேனா அதான் கேட்டுச்சு. நானும் வாரேன் மார்க்கெட்டுக்கு. வா, என்கிட்ட வந்து அது வேணும் இது வேணும் கேட்க கூடாது. நான் வாங்கி தர மாட்டேன். கேட்பேன், கேளு. நான் ஒன்றும் வாங்கி தர மாட்டேன். நான் அப்பாட்ட சொல்லுவேன். பாப்போம். சின்ன பொண்ணு, அடியே சின்ன பொண்ணு. ஐயோ, பூங்கடி அக்கா வந்துட்டாளா? இந்த வந்துட்டேங்க. யோ குப்பு. என்னடி சின்ன பொண்ணு? யோ குப்பு, மார்க்கெட்டுக்கு போறியா? காசு குடியா? என்னது, நீ மார்க்கெட்டுக்கு போறியா? ஆமையா, காசை கொடு. யோ காசை கொடுனா அங்கன்னே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க.
இல்லடி சின்ன பொண்ணு, மலையில எதுவும் வருதான்னு பாக்குறேன்டி. என் மேலே உனக்கு எவ்வளோ அக்கறையா குப்பு. எங்கே மழை பெஞ்சிருவேனோ நான் நனைஞ்சிருவேனோ என்னமோன்னு இப்படி மழை பெய்யுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியே. அடியே, நான் அதுக்காண்டி பார்க்கலடி. என்னைக்கு இல்லை திருநாளா, திடீர்னு மார்க்கெட்டுக்கு போறேன், காய் வாங்க போறேன்னு போறியடி. அதான் மலைகள எதுவும் பெய்யுதான்னு பார்த்தேன். அட பாவி மனசா. அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, என்னைக்கு நீ போக மாட்டியே, இன்னைக்கு என்ன போறியேன்னு பார்த்தேன். இன்னைக்கு பூங்கொடியக்கா மார்க்கெட்டுக்கு போகிறேன்டா. அதான் நீ வரியான்னு கேட்டா நானும் போகிறேன். அதானே என்னன்னு பார்த்தேன். சரி காசை கொடு. இந்தா சின்ன பொண்ணு, பார்த்து பத்திரமா வாங்கிட்டு வா எல்லா பொருளையும். ஆமாம், எனக்கு ஒன்றும் வாங்க தெரியாதுல்ல, போய் வேலையை பாரியா. இவ போறா, நீ என்னென்ன கூத்து பண்ண போறாள தெரில. எங்கக்கா என் புருஷன் நான் திடீர்னு மார்க்கெட்டு போகிறேன்னு மழை வருதான்னு பார்க்குறாருக்கா. நீ வேற சிரிக்காம இரு. சரி வாங்கடி போலாம். முனிசே, என் முனிசே. இருடி வாரேன். நடக்கிற நீ வா. சரிடி, ராசாத்தி வரேன்டா, அவளையும் கூட்டிட்டு வரேன். சரி வாங்க 2 பேரும். ஏன் முனிசு, ராசாத்தி எங்கடி? இந்த அந்தக்கிட்டு இருக்காக்கா. ஏண்டி ராசாத்தி, உங்களுக்கு கிளம்ப இவ்வளோ நேரமாடி? ஆமாடி, நான் தாண்டி சேலையை கட்டி இது பண்ணி வரணும். உங்களுக்கு என்னடி, சுடிதார போட்டிருக்கா ஒருத்தி, இந்த கவுன் மாதிரி போட்டிருக்கா ஒருத்தி, பேண்ட் சட்டை போட்டிருக்கா. இதை போட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் அவளுக்கு. அக்கா என்னக்கா நீ வேற, சேலைனால நீ அங்கிட்ட இங்கிட்ட சுத்திட்டு வந்துடுவ. நாங்கள் ஒன்றா போட்டு வர்றதுக்கே விடிஞ்சு போயிடும். அதை சொல்லிடி ராசாத்தி. இன்னும் பஸ் வரல. பஸ் வந்திருக்கணும், உங்களை விட்டுட்டு போயிருப்போம். ஏன் பூமாரி விட்டுட்டு போனா எனக்கு அடுத்த பஸ்ல வர தெரியாதா? எங்க போனாலும் ஒன்னோடையே போறாளுங்க, ஒன்னோடையே வர்றாளுங்க. இவளுகளெல்லாம் பிரிச்சாத்தான் அடங்குவாளுங்க. எங்க போனாலும் ஒண்ணுக்குள்ளேயே தான் போறாளுங்க, எப்ப பார்த்தாலும் ஒன்னோடையே தான் தீர்றாளுங்க. என்ன விஜயா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. என்ன பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கியே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா, நீங்களாம் எங்க கிளம்பிட்டீங்க? நாங்களாம் மார்க்கெட்டுக்கு போறோம்டி, நீ வர்றியா? நான் வரல, எனக்கு எல்லாமே எங்க வீட்டுக்காரர் வாங்கி போட்டுருவாரு. சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன். கேட்டம்மாக்கும் நீயும் வரையா? திருறாளுங்க எப்படியோ. ஏண்டி, அவளே ஒரு கஜ பிஸ்னாரி, அவளான நம்ம கூட மார்க்கெட்டுக்கு வருவா. ஆமா ராசாத்தி, காய்கறி விற்க வர்றாள்கிட்டயே 100 கொடு 200 கொடுன்னு கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவா. இவெல்லாம் சோறு காய்ச்சுவாளா, குழம்பு வைப்பாளா, என்னன்னே தெரிலையே. அதானடி சின்ன பொண்ணு. எல்லாரும் வாங்க, பஸ் வந்துருச்சு. அடியே கையை நீட்டுங்கடி, கையை நீட்டினா தாண்டி பஸ்ஸுக்காரங்க நிப்பாட்டுவாங்க. லேடிஸுக்கு ஃப்ரீன்னு இப்ப கையை நீட்டினா தாண்டி நிப்பாட்டுறாங்க. ஆமாடி முனிசு, இல்லாட்டினா நிப்பாட்டாம கூட போயிடுறாங்கடி. நான் தான் ஜன்னல் பக்கத்துல உட்காருவேன். நீ தானடி ஜன்னல் பக்கத்துல உட்காந்துருக்க, அப்புறம் என்னடி உனக்கு? ஏண்டி சின்ன பொண்ணு, என்னடி இன்னைக்கு அதிசயமா நீ மார்க்கெட்டுக்கு போறேன்னு வந்திருக்க? ஏண்டி எதுக்கு எல்லாம் புதுசா அப்படியே கேக்குறீங்க? நானும் மார்க்கெட்ல வரக்கூடாதா? இல்லடி, நீ வரவே மாட்டியே, அதான் கேக்குறேன். உங்க மாமியா தானே போய் வாங்கிட்டு வருவோம். இன்னைக்கு நான் கூப்பிட்டு இருந்தாடி வர்றா. ஆமா, எல்லாம் அப்படியே சொல்லுங்க. என் புருஷன் அப்படித்தான் சொல்றாரு. மார்க்கெட் வந்துருச்சுமா, எல்லாம் இறங்குங்க. வாங்கடி வாங்கடி, எல்லாம் இறங்குவாங்கடி. எப்பா தம்பி, தக்காளி வெங்காயம்லாம் என்ன விலை? எக்கா, தக்காளி கிலோ 20 ரூபா, வெங்காயம் கிலோ 80 ரூபாக்கா. என்னது 80 ரூபாயா? என்ன இந்த அக்கா இதுக்கே வாயை பழந்துருச்சு. அவ அப்படித்தான் தம்பி. என்னையா தம்பி சொல்ற? எங்க ஊர்லலாம் கிலோ 60 ரூபா தான். என்னது உங்க ஊர்ல கிலோ 60 ரூபாயா? உங்க ஊர்ல கிலோ 60 ரூபான்னா எனக்கு கூட ஒரு மூட்டை வாங்கி தாக்கா. என்ன இவன்ட்ட நம்ம விலையை குறைக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை வாங்கி தர சொல்றியானே. என்னடா தம்பி நக்கலா? அப்புறம் என்ன, உங்க ஊர்ல 60 ரூபா வித்துச்சுன்னா உங்க ஊர்லயே வாங்க வேண்டியதானக்கா? தம்பி அவ அப்படித்தான். எனக்கு 1 கிலோ தக்காளி 1 கிலோ வெங்காயம் பொடியா. வேற என்னதுக்கா வேணும்? வேற இந்த பாவக்காய் 1/2 கிலோ போட்டுரு, பீன்ஸு 1/4 கிலோ, கேரட்டு 1/4 கிலோ. என்னக்கா அப்புறம் 1/4 கிலோ வாங்கிட்டு இருக்க? போதுமியா தம்பி, இந்த இதெல்லாம் பாவக்காய திங்காது. நான் தான் திங்க மாட்டேன் தெரியுதுல, அப்புறத்துக்கு வாங்குற. நீ பெட்டியில ஏறி நின்றுகிட்டு இருக்க, விழுந்து தொலைஞ்சிடாத. நான்லாம் விழுக மாட்டேன். வேற என்னதுக்கா வேணும்? வெண்டைக்காய் 1/2 கிலோ, கத்திரிக்காய் 1/2 கிலோ, அவரைக்காய் 1/2 கிலோ, எல்லாத்துலயும் போட்டிருப்பான். வேறக்கா? ஏம்மா காலிஃப்ளவர் வாங்கிட்டாமா. காலிஃப்ளவர் எனத்துக்குடி. ஏம்மா பொரிச்சு சாப்பிடுவாம்மா. காலிஃப்ளவர் எவ்வளோ தம்பி? ஒரு பூ 50 ரூபாக்கா. 50 ரூபாயா? ஆமாக்கா. அடியே 50 ரூபாயா முடி? அதெல்லாம் வேணாம் முடி. ஏம்மா ப்ளீஸ்மா வாங்கிட்டாமா. வேண்டாம் முடி, அப்பே வையுவாருடி. எனக்கு வேணும், வாங்கிட்டா. சரி பாப்பா அழுகாத, உனக்காண்டி வேணா நான் 40 ரூபாய்க்கு தாரேன். ஐ நல்ல அண்ணே, உனக்காண்டி 10 ரூபா குறைச்சிருக்கேன், ஒழுங்கா வாங்கிட்டா. சரி ஒரு பூவை போடியா, எல்லாத்தையும் இந்த பையில போட்டுறியா? சரிக்கா, வேற என்ன வேணும்? அவ்வளோதாயா தம்பி. இந்தாங்கக்கா. எவ்வளோப்பா தம்பி ஆச்சு? மொத்தம் 250 ரூபாக்கா. இந்தா மறைச்சிக்கிட்டு இருக்காக்கா, உனக்கு என்ன வேணும்? அந்த அக்கா வாங்கினது எல்லாத்தையும் எனக்கும் போடு.
இது எதையுமே யோசிச்சு சொல்லாது வேலை. ஏக்கா பையா கொடுக்கா. இந்தா தம்பி. வேற எதுவும் வேணுமாக்கா? எனக்கு 2 காலிஃப்ளவர் பூ போடு. இதனால யோசிச்சு சொல்லுதே. இந்தாக்கா. இந்தாயா தம்பி. தம்பி எனக்கு எவ்வளோ ஆச்சு? உனக்கு 290 ரூபாக்கா. இந்தா தம்பி. கருவேப்பிலை மல்லி செடி எல்லாம் போட்டேல? எல்லாம் போட்டாச்சுக்கா. ஆமாடி, அவளுக்கு 2 பேத்தையும் காணுமேடி. அவள் இந்த அங்கிட்டு இருக்க கடையில் வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாலேக்கா. ஏன்க்கா நம்ம கடையில் எல்லாம் நல்லா தானே இருக்கு, எதுக்கு அவங்க அங்கிட்டு போய் வாங்குறாங்க? இது என்னப்பா தம்பி கொடுமையா இருக்கு? அவளுக்கு பிடிச்ச கடையில தானே அவளுக்கு வாங்குவாளு. ஏன்க்கா அப்போ எங்கள் கடையெல்லாம் பிடிக்கலையா? அதான் அவள்கிட்ட தான் தம்பி கேட்கணும். என்ன எனக்கு ஒரு கேரட் கொடுங்க. பூமாரி என்ன பழக்கம் இது? இப்படிலாம் கேட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஏக்கா அதனால என்ன தப்பு? கேரட்டு தானே பாப்பா கேட்டுச்சு. திருடி தான் திங்கக்கூடாது, கேட்டு சாப்பிட்லாம். இதையா பாப்பா, உனக்காண்டி அண்ணன் நல்ல கேரட்டா கொடுத்துருக்கேன். இது நல்ல கேரட். 2 பக்கமும் அடி வாங்கியிருக்கு. இதான் நல்ல கேரட்.